இயேசுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அடைக்கலம் கிடைக்கும். இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நேற்று இருந்த கவலைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு இந்த புதிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோட பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் மறந்து இந்த நாளை எப்படி நாங்கள் தொடங்க போகிறோம், எப்படி ஆண்டவருடைய பாதையில் நடக்க போகிறோம் என்றதை நாங்கள் சிந்திக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை அன்றாடம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை இன்றைக்கு அநேகருக்கு ஒரு மருந்தாக இருக்கிறது. அநேகருடைய பிரச்சனை, கவலைகள், தொல்லைகளுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு தீர்வாக இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். என்னை நம்புகிற நீங்கள் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்துல நிச்சயமாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்றை நாங்கள் அடிப்படையாக கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அநேகர் இன்றைக்கு பல விஷயங்களை நம்பி அதுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் நம்புகிற எதுவுமே எங்களுக்கு நிலையாக ஒரு நாளும் இருக்காது. அது இன்றைக்கு வந்துவிடும், நாளைக்கு அதுங்களை விட்டுட்டு போய் இன்னொருத்தட்ட கூட இருக்கலாம். எதுவுமே இந்த உலகத்தில் எங்களுக்கு நிரந்தரம் இல்லாத, சொந்தமோ பந்தமோ காசோ பணமோ பதவியோ எங்களோட திறமை எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் எது எங்களுக்கு சொந்தம், எது எங்களுக்கு முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோமோ அது எதுவுமே ஒரு நாளில் ஒரு நாள் எங்களை விட்டு தனியாக தான் நாங்கள் இருப்போம். அதை விட்டு எங்களால் இருக்க முடியாது என்ற ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய மனசு எல்லாம் விட்டு விரக்தியில் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தான் உண்மையான அடைக்கலம் என்றதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எது எங்களை விட்டு போனாலும், எது எங்களை மறந்து போனாலும் சரி, ஆண்டவர் எங்களை மறவாத தேவனாக இருக்கிறார். எங்களை நொடி பொழுதும் அவர் கைவிடாத தகப்பனாக இருக்கிறார். நாங்கள் கண் இமைக்கிற பொழுது கூட எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய கரங்களை வச்சு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு புயல் வந்தால் பறவைகள் அதில் மரத்தின் கிளைகள் அல்ல, அது பாதுகாப்பான இடத்துல தஞ்சம் போகும். அதுபோல தான் மனுஷர்களாக்கி எங்களுடைய வாழ்க்கையில் புயல் வீசும்போது நாங்கள் ஆண்டவரிடத்தில் அவரோட அவர பாதையில் அவர பாதத்தில் நாங்கள் அடைக்கலம் போக வேணும். ஏனென்றா அவருடைய கரங்கள் நம்மை தாங்கும் கரம், அவருடைய அன்பு நம்மை பாதுகாக்கும் கோட்டை. எனவே பிரியமானவர்களே, நீங்கள் எந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தாலும் மட்டும் தளர்ந்து போகாதீங்க. உங்களோட குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி வேலைக்கான கவலையாக இருக்கலாம், அல்லது எதிர்காலம் பற்றி பயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒவ்வொரு காரியத்துக்காகவும் தனிப்பட்ட முறையில் ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்ப்பார். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பயம், உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே அவர் தீர்த்து வைப்பார். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துட்டா அவர் நிச்சயமாக உதவாமல் போவாரோ? கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய உதவி உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலைகளையும் கிடைக்கும். ஆண்டவரை நம்புகிறவங்களை ஒருபோதும் அவர் வெட்கத்திற்கு உள்ளாக விட மாட்டார். அவர் தன்னுடைய நேரத்தில் உங்களுக்கான வழியை திறந்து வைப்பார். உங்களுடைய கதவுகளை அவர் திறப்பார். கண்ணீரை சந்தோஷமாக அவர் மாற்றுவார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒரு உறுதியான ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா, உங்களையே நம்புகிறோமப்பா, நீங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட அன்றாடம் சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாக அவர் உங்களுடைய பயங்கள் எல்லாத்தையும் நீக்கி
உங்களுக்கு அமைதியையும் நம்பிக்கையும் ஒரு புதிய பலனையும் கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி கூறுகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்பு நாங்கள் அதை உமக்கு சித்தமான முறையில் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் உங்களை மட்டும் நம்புகிற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களோட பயங்களை நீக்கி உங்களோட சமாதானத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. இன்று முழுவதும் உங்களுடைய பாதுகாப்பிலும் கிருபையிலும் எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. எங்களுடைய குடும்பம், எங்களுடைய தொழில், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சகலத்தையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. நீங்களே அவர் ஒவ்வொற்றையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. நாங்கள் உங்களையே நம்பி இருக்கிறோம். நீங்கள் எங்களை ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட நாங்கள் அன்றாடம் பயணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களுக்கும் கனிவாக செவி சாயுங்கப்பா. உங்களுடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமேன்.